சுப்பிரமணிய பாரதி. சொல்லுங்க சார். இன்னைக்கு அவங்கள மாதிரி ஆட்களை பெருசா எதிர்த்து உங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க திறமையான வக்கீலா இருக்கிறத விட நீதிபதிகளுக்கு தெரிஞ்ச வக்கீலா இருந்தாதான் வெற்றியே கிடைக்கும். உங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. இந்த பிரச்சனையை சட்டத்தின் மூலம் கையில் எடுத்து ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா மந்திரியா இருக்கிறவங்களே அவங்க கீழ்கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டு மீண்டும் வந்து மேல் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிக்கிட்டு மந்திரி ஆயிட்டாங்க. எங்க ஊர்லயே படிச்சவங்க கம்மி தான் சார். நாங்க 2 பேரும் எப்படியாவது போராடி நீட்ல பாஸ் பண்ணி வெளியே வந்துடலாம், டாக்டர் ஆயிடலான்னு கனவோட இருந்தோம் சார். எங்களோட இடஒதுக்கீட்ட எங்களுக்கே தெரியாம மத மாதிரி போனவங்க எங்க வயித்துல அடிச்சா எப்படி சார் நாங்க அதை ஏத்துக்க முடியும்? சட்டத்தை நம்பிதானே சார் நாங்களே இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வழக்குகளும் நீதிகளும் பணக்காரங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீங்க இந்த கோர்ட்ல ஜெயிச்சீங்கன்னா அவங்க மேல இருக்க கோர்ட்ல 50 லட்சமோ 1 கோடியோ செலவு பண்ணி தீர்ப்பை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த 1 கோடியை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதை உங்க எதிர்காலத்துக்கு வச்சுக்கோங்க. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டிடலான்னு பாக்குறீங்களா சார்? இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலன்னா யாரோ ஒருத்தட்ட கொடுத்து கேஸ அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க போறாங்க. இந்த யதார்த்தம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்புறம் எதுக்கு சார் சட்டமும் தர்மமும் இருக்கு? அதெல்லாம் அவங்கள மாதிரி பணக்காரங்களை பாதுகாக்கதப்பா இருக்கு. எந்த ஏழைய பாதுகாக்கப்பா சட்டமும் காவல்துறையும் இருக்கு? இந்த கேடுகட்ட ஆட்சியில எந்த ஏழைக்குப்பா சட்டத்தினால நீதி கிடைச்சிருக்கு? அநியாயம் பண்றவங்களை ஆண்டவன் ஆட விட்டு பாக்குறான் சார். ஆனா முடிவு எங்க கையில இருக்கு. ஏற்கனவே உங்க மாமா கால் இழந்து போன மாதிரி நாளைக்கு மச்சாலுக்கும் ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மிரட்டி பாக்குறீங்களா சார்? இது எங்களுக்கான நேரம் சார். களத்துக்கு வந்துட்டோம், கண்டிப்பா ஜெயிப்போம். அதையும் பார்க்கலாம் சார். உங்க பேரு ஹிந்துவா கிறிஸ்டினா? என் பேர் இந்துதான் சார். என் கட்சிக்காரர் எழில்மலை அவர்களை நீங்க சந்திச்சது உண்மைதானே? உண்மைதான் சார். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இவர் எனது கட்சிக்காரரை தனிமையில் சந்தித்திருக்கிறார். தவறான நோக்கத்தோடு தவறான சிந்தனையோடு போய் சந்தித்திருக்கிறார். இது போன்ற கண்ணியம் இல்லாத பெண்களால் தான் சமூகத்தில் நற்பெயரோடு இருக்கக்கூடிய எனது கட்சிக்காரர் போன்றோருக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. மீண்டும் ஒரு முறை இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். குறுக்கு விசாரணை அவ்வளவுதானா? எஸ் யுவர் ஆனர். நான் திரு அகஸ்டின் அவர்களை நேர்ல போய் சந்திச்சேன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் அவரோட கீழ்த்தரமான எண்ணத்துல தனிமைங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கிட்டாரு. நான் அங்க தனியா போகல, என் கூட பாரதியும் வந்திருந்தான். அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கிற திரு ஒண்டி வீரனும் அங்கதான் இருந்தாரு. அவருக்கு குடும்பம், அதாவது அவருக்கு மனைவி ஜெசிந்தா, அவருக்கு மகள் ஜெனிஃபர், அவருக்கு மகன் செபாஸ்டியன் சைமன், அவியலும் அங்கதான் இருந்தாவ. இது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் உங்க முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. புது வெடிகுண்டா இருக்கே. அந்த வீடியோவில் திரு அகஸ்டின் அவர்கள் அவருடைய திருமணத்தின் போது கிறிஸ்துவர மதம் மாறி இருக்கிறதா அவரே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்துன்னு போலியான சான்றிதழ் வச்சிருக்கதா வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல சில கோரிக்கைகளை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். சட்டத்துக்கு புறம்பான இந்த மோசடிக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் உடந்த. சட்டப்படி எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இது. அது எங்க மக்களுக்கே கிடைக்கணும். சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டு பொருளாதாரத்தால பின்தங்கி போராடி வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் குரலா நான் இதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.